இந்த திருப்பலியானது ஜே.என். மேரி அவர்களால் நன்றி பலியாகவும் உலகம் முழுவதும் உள்ள பாவிகள் மனம் திரும்பவும் உலகம் முழுவதும் நற்செய்தி பணிபுரிகிற அனைத்து நற்செய்தி பணியாளர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் இறந்த ஜெசிந்தா அந்தோணியம்மாள் இம்மானுவேல் மார்த்தா அவரது 14வது இறந்த ஆண்டு நிறைவில் மரிய டெரன்ஸ் ஆல்டன், மரிய அடைக்கலம், என் இருதயம், எட்விட் என்கிற ஆஞ்சலா, அருட்தந்தை மேத்யூ குடிலி, உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இறந்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நமது இந்திய மண்ணிற்கு இயேசுவின் நற்செய்தியை, இறை நம்பிக்கையை கொண்டு வந்த திருத்தூதர் தோமா வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த புனித மண்ணில் ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் இசைக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்பர்களை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியர். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மை ஆக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வார் இல்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் ஏகி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துயிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தார். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உன் சினம் தணித்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருடன் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகத்துக் கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உன் சினம் தணித்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்கடியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 19 3 தொடங்கி 12 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
அவருடைய சீடர்கள் அவரை அணுகி, கணவன் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமணமாகி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியும் அவர் மனைவியும் நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்டார்கள். அங்கே இருந்த பத்திரிகையாளர் அந்த மனைவியை பார்த்து கேட்டார், 25 ஆண்டுகள் உங்கள் கணவரோடு வாழ்ந்து வருகிறீர்களே, என்ன ரகசியம்? உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு ஏதும் வந்ததில்லையா என்று கேட்டார். அப்போது அந்த மனைவி சொன்னார், திருமணமாகி அடுத்த நாள் இராணுவத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த என்னுடைய கணவர் குதிரை பயணம் செல்லலாம் என்று என்னை அழைத்து சென்றார். சிறிது தூரம் குதிரையிலே போனவுடன் அந்த குதிரை மிரண்டு எங்களை கீழே தள்ளியது. உடனே என் கணவர் அந்த குதிரையினுடைய பெயரை சொல்லி முதல் வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங் என்று சொல்லி சாட்டையை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடித்தார். பிறகு தொடர்ந்து சென்றோம். இரண்டாவது முறையும் குதிரை மிரண்டு எங்களை கீழே தள்ளியது. உடனே என்னுடைய கணவர், this is the second and final warning என்று சொல்லி தான் வைத்திருந்த துப்பாக்கியாலே இந்த குதிரையை சுட்டு கீழே வீழ்த்தினார். வீட்டிற்கு வந்தோம். நான் கையிலே வைத்திருந்த தேநீர் கோப்பையை தவற விட்டுவிட்டேன். அவர் சொன்னார், this is the first warning என்று சொல்லி முடிப்பதற்குள் வாயை மூடிக்கொண்டேன். 25 ஆண்டுகள் இதுவரை நான் வாயே திறந்ததில்லை என்று சொன்னார். இன்னொரு தம்பதியர், நாம் பல கார்களை பார்த்திருக்கிறோம், நிறைய கார்கள். டொயோட்டா, ஹோண்டா, யுண்டாய், ஃபோர்டு என்கிற கார், அந்த நிறுவனத்தினுடைய காரை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிறுவனத்தின் நிறுவனர் ஹென்றி ஃபோர்ட், அவர் தனது திருமணத்தின் 50வது பொன்விழாவை கொண்டாடினார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், 50 ஆண்டுகள், அதுவும் இந்த காலத்திலே
கணவன் மனைவி யாரும் தொடர்ந்து அமெரிக்க நாட்டிலே 50 ஆண்டுகள் இருப்பது, 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்கிற போதே பிரிந்து இன்னொருவரை மணந்து என்றெல்லாம் இருக்கிற நேரத்தில் 50 ஆண்டுகள் எப்படி உங்கள் மனைவியோடு நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அப்போது ஹென்றி ஃபோர்ட் சொன்னார், that is very simple. I follow what I do in the car company. என்னுடைய கார் தொழிற்சாலையிலே நான் எந்த யுக்தியை பயன்படுத்துகிறேனோ அதைத்தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறேன். அவர்கள் கேட்டார்கள், what is that? அவர் சொன்னார், I just stick to one model. ஒரே மாதிரியை நான் பின்பற்றுகிறேன். என்னுடைய இந்த மனைவியை 50 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து திருமண வாழ்விலே அன்பு செய்து வருகிறேன். எப்படி இயேசு எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் இயேசுவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது. இயேசு எப்படி திரு அவையை திருச்சபையை அன்பு செய்கிறாரோ, திருச்சபையிலே இருக்கிற குறைகளோடும் கரைகளோடும் பல நேரங்களில் இந்த திருச்சபை கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்றாலும் விடாது தொடர்ந்து அன்பு செய்கிற அந்த இயேசுவை, அவரது அன்பை நான் பின்பற்றுகிறேன். அதுதான் எங்கள் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று சொன்னார். இறை இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கணவன் மனைவி உறவு என்பது புனிதமான உறவு. இறைவன் படைத்து தந்த முதல் உறவே கணவன் மனைவி என்கிற உறவு. கடவுள் யாவே கடவுள் உலகத்தை படைத்த போது படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்து அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்கி கணவன் மனைவியாக வாழ மனிதரை அழைத்தார். எனவே இந்த திருமண உறவு என்பது மிகவும் புனிதமான உறவு, அன்பை மையமாக கொண்ட உறவு. அதனாலேதான் கடவுள் இஸ்ரேல் மக்களை, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று சொல்லுகிற போதும் அதை விட தாண்டி தான் எப்படி அந்த மக்களை அன்பு செய்கிறேன் என்பதை விளக்கிச் சொல்வதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இப்படி உருகி உருகி மனிதனை அன்பு செய்கிற கடவுள், அந்த கடவுள் செலுத்துகிற காட்டுகிற அன்பை கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவர் மீது உண்மை உள்ள பிரமாணிக்கம் உள்ள உறவாக வாழ்விலும் சாவிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று திருமண வார்த்தைப்பாடு கொடுக்கிற போது இந்த உறுதியை ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கிறீர்கள். இதை இறுதி வரை எதுவும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் இந்த புரிதல், அன்பு செய்தல், ஏற்றுக்கொள்தல், மன்னித்தல் ஆகிய இந்த பண்புகள் எல்லாம், அன்பு என்கிற அந்த பண்பு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அடிப்படையானது என்றாலும் கூட மகிழ்ச்சி, பொறுமை, தாழ்ச்சி, நன்னயம், சாந்தம் என்று மற்ற குணங்களும் ஒன்று சேர்க்கிற போது இந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலக வாழ்விலே நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று கணவன் மகிழ்ச்சியோடு சொன்னபோது, அப்படி என்றால்
மறு உலகிலே நாம் பிரிந்து விடுவோமோ என்று கண் கலங்கினாள் மனைவி என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஓர் உடல் ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல. ஓர் உடலாக இருந்தால்தான் அவர்களிடையே செயல்பாடும் ஒன்றாகவே இருக்கும். இரண்டு உடல்களாக இருந்தால் அவர்களது செயல்பாடுகளும் வேறு வேறாக, வித்தியாசமானதாக, மாறுபட்டதாக, வேறுபட்டதாக இருக்கும். அதனால்தான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்னார். இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு நமது குடும்ப வாழ்க்கை அமைந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை இன்பம் நிறைந்த இல்லறமாக தொடரும் என்பதை புரிந்து கொள்வோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கையோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கையோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புறமேற்றி வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புறமேற்றி வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, புனிவாக செய்வார் ஆண்டவரே, உம் அருளோடு அழைப்பார் மாவழகே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நிறைவேற்றிக் கொள்வார். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவர் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத் தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. அன்புக்குரியவர்களே, நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் உள்வந்து பெற்றுக் கொள்ளவும் மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டது நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் மொழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித தோமையான ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரை எமேலிய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவால் அழைக்கும் செய்தி ஆண்டவரே தேவனே என்று விசுவாசத்தை அடக்கியிருப்பதை நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்து கொள்ளவும் அவரை அவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். எங்கள் கூடியிருப்போர் அனைவரின் தேவைகள் நிறைவேறும் நல்லாடும். எங்கள் பாதுகாவலான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் மதுர திருஹிருதயமே, ஸ்நேகத்தின் மயமே. இயேசுவின் மதுர திருஹிருதயமே, ஸ்நேகத்தின் மயமே. தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பேன் தேவனையாய். தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பேன் தேவனையாய். மனிதரை மோட்ச வழியில் சேர்க்க மருமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச வழியில் சேர்க்க மருமகனாய் பிறந்தார். மனித பிரகார கடவுளானாலும் மாக்களினே சுமந்தார். மனித பிரகார கடவுளானாலும் மாக்களினே சுமந்தார். உம் திருரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ. உம் திருரத்தம் ஒரு துளி முதலாய் உமக்கென வைத்தாயோ. ஓய்வில்லாந்தாலும் உன்னை மறந்தாய் உம் இருதயமே. ஓய்வில்லாந்தாலும் உன்னை மறந்தாய் உம் இருதயமே. உம் இருதயமே.
தந்தை மகன் துணையாவின் பெயரால்